வெண்முரசு. வெய்யோன் 24. பகுதி 4. கூற்றெனும் கீழ் 1. வாசிப்பது சந்தீப். மங்கள இசை தொடர வாழ்த்தொலிகள் வரிசை அறிவிக்க கர்ணன் அவை புகுந்ததும் முதுவைதிகர் எழுப்பிய எழுதாக்கிழவியின் இன்னிசையும் அவையோர் கிளத்திய வீங்கொலி வரிசையும் அவை முழவின் விம்மலும் உடன் இணைந்த கொம்புகளின் அரைக்கூவலும் அவனை சூழ்ந்தன. கைகளை தலைக்கு மேல் கூப்பியபடி சீர் நடையிட்டு வந்து வைதிகரை மும்முறை தலைவணங்கிய பின் திரும்பி 3 முதுவைதிகர் கங்கை நீர் தெளித்து தூய்மைப்படுத்திய அரியணையில் அமர்ந்தான். அவன் மேல் வெண்குடை எழுந்தது. சாமரத்துடன் சேடியர் இருபக்கமும் அமைந்தனர். அமைச்சர் அளித்த செங்கோலையும் உடைவாளையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை தலைவணங்கினான். அவன் அளிக்க வேண்டிய அன்றைய முதல் ஆணைக்காக காத்து நின்றிருந்த மறையவர் குலத்து இளையோன் முன்னால் வந்து வணங்கினான். முன்னரே எழுதி மூங்கில் குழலில் இட்டு மூடப்பட்ட அரசாணையை சிறிய வெள்ளித்தட்டில் வைத்து சிவதர் அவரிடம் நீட்ட அதை பெற்று, நன்று சூழ்க அந்தணரே. இச்சிறு செல்வம் உங்கள் நெஞ்சில் முளைவிட்டு சொற்பெருக்காக எழுக. நானும் என் குலமும் இந்நாடும் இதன் எதிர்காலமும் அச்சொற்களைக் கொண்டு நலம் பெற்று பொலிவுறுக என்றான் கர்ணன். ஆம், அவ்வாறே ஆகுக என்றபடி இளையோன் அதைப் பெற்றுக் கொண்டான். திரும்பி அந்தணர் நிறையை வணங்கி அவையை வாழ்த்திய பின் அவன் தன் பீடத்தை நோக்கிச் சென்றான். நிமித்திகன் அறிவிப்பு மேடையில் ஏறி தன் கைக்கொம்பை முழக்க அவை அமைதியடைந்தது. அவையீரே, இன்று இவ்வவையில் அஸ்தினபுரியின் முதன்மை தூதராக வந்துள்ள அமைச்சரை வரவேற்கிறோம். குஜஸ்தலத்தின் சீர்ஷபானு குடியினரும் மறைந்த அமைச்சர் விப்ரரின் மைந்தரும் கோட்டைக் காவல் அமைச்சருமான கைடபர் இங்கு வந்து நம்மை வாழ்த்தியிருக்கிறார் என்றதும் அவை வாழ்க என்று குரல் எழுப்பியது. கைடபர் எழுந்து நின்று தலைவணங்கினார். அஸ்தினபுரி அவையின் நெறியாணையை அவர் கொண்டு வந்துள்ளார். அதை அவர் அவைமுன் அளிப்பார் என்று சொல்ல கைடபர் பொற்குழலில் அழைக்கப்பட்ட திருமுகத்தை அமைச்சர் ஹரிதரிடம் அளித்தார். அஸ்தினபுரியின் பேரரசர் திருதராஷ்டிரின் மைந்தரும் அரசர் துரியோதனரின் தம்பியுமான இளையகரவர் சுஜாதரும் வந்துள்ளார். அவர் கொண்டு வந்துள்ள தனிச்செய்தியை அரசருக்கு அளிப்பார் என்று நிமித்திகன் சொல்ல சுஜாதன் எழுந்து அவையை வணங்கினான். இச்செய்திகளின் மேல் அவையின் எதிரீடுகளை அமைச்சர் ஹரிதர் எதிர்நோக்குகிறார். அரசரின் முன்பு வைக்கப்படும் அச்செய்தி குறிப்பு இங்கு மங்களத்தை நிறைப்பதாக. அவற்றின் மேல் எழும் நமது எண்ணங்கள் நமது உவகையை பகிர்வதாக. ஆம், அவ்வாறே ஆகுக என்ற பின் மீண்டும் கொம்பை ஊதிவிட்டு அறிவிப்பு மேடையிலிருந்து இறங்கினான். கர்ணன் அவையின் வலப்பக்க நிறையில் அமர்ந்திருந்த சுஜாதனை அப்போதுதான் நன்றாக நோக்கினான். அஸ்தின்புரியிலிருந்து அவன் கிளம்பி வந்த 1.5 வருடங்களுக்குள்ளாகவே சுஜாதன் ஓரடிக்கு மேல் உயரம் பெற்று கரி பெருந்தோள்களும் நீண்ட கைகளும் கொண்டு பிற கௌரவர்களைப் போலவே மாறிவிட்டிருந்தான். அவன் எழுந்து தலைவணங்கிய போது என்றோ கண்டு மறந்த இளந்துரியோதனை அருகே கண்டது போல் கர்ணன் உளமகிழ்ந்தான். கைடபர் தாடியில் வெண் இழைகள் ஓட, விழிச்சாரலில் சுருக்கங்கள் படிந்து, நோக்கில் ஒரு கேலிச்சிரிப்பு கலந்து பிறிதொருவராக மாறியிருந்தார். ஹரிதர் இருகைகளையும் கூப்பி அஸ்தினபுரியின் செய்தியுடன் வந்திருக்கும் தங்கள் இருவரையும் இந்த அவை வணங்கி வரவேற்கிறது. அஸ்தினபுரியின் பேரரசரின் முகமென இளையவர் சுஜாதரும் அவர் அமர்ந்திருக்கும் அரசுக்கட்டில் முகமென அமைச்சர் கைடபரும் இங்கு எழுந்தருளியுள்ளார்கள். அவர்களை வாழ்த்துவோம் என்றார். அவையினர் கைகளைத் தூக்கி உரத்த குரலில் வாழ்த்தொலி எழுப்பினர். கைடபர் தன் சால்வையை மீண்டும் ஒருமுறை சீரமைத்தபடி முன்னால் வந்து வணங்கி, கதிரவன் மைந்தரை, நிகரில் வில்லவரை, அஸ்தினபுரியின் முதன்மை காவலரை, எங்கள் குடிச்செல்வத்தை, அங்க நாட்டரசரை அடியேன் வாழ்த்தும் பேறு கொண்டேன். இன்று அரண்மனையின் ஆட்சி நோக்கராக பணியாற்றும் நான் பேரமைச்சர் விதுரரின் வணக்கத்தையும் 100 தலைமுறை முதிர்ந்த அஸ்தினபுரியின் அவையின் வாழ்த்தையும் இந்த அவைக்கு அறிவிக்கிறேன் என்றார். அவர் திரும்பி கைகாட்ட சுஜாதன் முன்னால் வந்து தலைவணங்கி, அங்க நாட்டரசருக்கு அஸ்தினபுரியின் பேரரசர் திருதராஷ்டிரின் வாழ்த்துக்கள். என் தமையனின் அன்புச் செய்தியுடன் இந்த அவை புகுந்துளேன் என்றான். கர்ணன் புன்னகையுடன் தலைவணங்கி, நல்வரவு. என் நகரும் நாடும் பெருமை கொள்க என்றான். அவை நாயகத்திடம் இத்தருணத்தின் நினைவுக்கென இங்குள்ள அனைத்து ஆலயங்களிலும் மும்முறை மங்கள முழவு ஒலிக்கட்டும்.
இன்னுணவுப் படையலிட்டு நகர் மாந்தர் அனைவருக்கும் அளிப்பதற்கு ஆணை இடுகிறேன் என்றான். அவைநாயகம் அவ்வண்ணமே என்றார். அவையினர் வாழ்க என ஒலித்தனர். தங்கள் செய்தியை அவைக்கு அறிவிக்கலாம் கைடபரே என்றார் ஹரிதர். கைடபர் கைகூப்பிய பின் திரும்பி அவைக்கும் கர்ணனுக்குமாக முகம் தெரிய நின்று அங்கம் அஸ்தினபுரியின் முதன்மை நட்பு நாடுகளில் ஒன்று. அங்க நாட்டரசரோ அஸ்தினபுரியின் அரசரின் நெஞ்சு அமர்ந்த இளையவர். எனவே அஸ்தினபுரியில் உறுதி செய்யப்பட்ட மங்கல நிகழ்வொன்றை முதலில் இந்த அவைக்கு அறிவிக்க வேண்டுமென அவை விழைந்து அதைச் செய்ய நான் ஆணையிடப்பட்டிருக்கிறேன் என்றார். அவை வாழ்த்தொலி கூவ கைதூக்கி கைடபர் தொடர்ந்தார். மூத்தோரே, சான்றோரே, அஸ்தினபுரியின் அரசரின் தங்கையும் கௌரவ குலவிளக்குமான இளவரசி துச்சளையை சிந்து நாட்டரசர் ஜெயத்ரதர் மணந்துள்ள செய்தி அறிவீர்கள். அவர்களுக்கு கொடிகொண்டு முடிசூடவென்று ஒரு மைந்தன் பிறந்துள்ளான். வைகாசி மாதம் வளர்நிலா 7ஆம் நாள் மண்ணிகழ்ந்து நிமித்திகராலும் சைந்தவ மூத்தோராலும் சுரதர் என்று பெயரிடப்பட்டுள்ள அம்மைந்தர் வரும் ஆவணி முழுநிலவு நாளில் அஸ்தினபுரி நகர் புகுந்து அவையமர்ந்து கொடிவழியின் குலவரிசைகளைக் கொள்வதாக உள்ளார். வாழ்த்தொலிகள் எழுந்து அவை விழவு கோலம் கொண்டது. கைடபர் அஸ்வவலயம் என்னும் காட்டில் குடில் அமைத்து தங்கியுள்ள பிதாமகர் பீஷ்மரிடம் சென்று இச்செய்தியை முறைப்படி அறிவித்து வாழ்த்துரை கொள்ளப்பட்டிருக்கிறது. அவையமர்ந்த ஆசிரியர்களான துரோணரும் கிருபரும் வாழ்த்துரை அளித்துள்ளனர். நகருக்கு இச்செய்தி முறைப்படி அறிவிக்கப்பட்டு விழவு களியாடல்கள் தொடங்கிவிட்டன என்றார். அஸ்தினபுரியின் முதல் மருகர் தொல்குல நெறிகளின்படி பேரரசி காந்தாரிக்கு நீர்க்கடன்கள் செய்யவும் நிலம் வாழும் நாளெல்லாம் நேர்க்குறுதி முறையென நலம் கொள்ளவும் கடன்பட்டவர் என்பதை அறிந்திருப்பீர். நிமித்திகன் கைகாட்ட அவை அமைதி கொண்டு அச்சொற்களை பெற்றுக் கொண்டது. பாரத வருஷத்தை ஆளும் பேரரசான அஸ்தினபுரியின் ஒரே இளவரசியின் மைந்தர் குலமுறை கொள்ளும் தருணத்தில் அவர் தாய்மாமன் நிலையில் கோல் கொண்டு நின்று வாழ்த்தவும் அவர் முதல் குருதி புண் கொண்டு முதலணை பூண்டு முதல் அன்ன சுவை அருகையில் மடியிருத்தி அருளவும் அரசர் துரியோதனன் அங்க நாட்டரசர் வசுஷேனரிடம் விண்ணப்பிக்கிறார். எங்கள் குலவிளக்கு மங்கலம் கொள்க. அவள் கைப்பிடித்தோன் வெற்றியும் சிறப்பும் பெருக. அவர்களின் மைந்தன் எதிர்காலத்தை வெல்க. மாமன் என அமர்ந்து அவரை வாழ்த்தும் கதிர் பெற்ற கைகள் என்றும் வெல்க. செய்தி முடிவதற்குள்ளேயே அங்க நாட்டின் அவை முகட்டு வளைவு முழங்க பேரொலி எழுப்பி வாழ்த்தத் தொடங்கியது. பின் திரையில் இருந்தவர்கள் எழுந்து நின்று கைகளை தூக்கி தொண்டை தெறிக்க அஸ்தினபுரி வாழ்க, இளவரசி துச்சளை வாழ்க, இளவரசர் சுரதர் வாழ்க, துரியோதனன் வாழ்க, அங்க நாடு பொலிக என்று கூவினர். சற்று நேரம் அங்கே ஒலி மட்டுமே இருந்தது. உடல்கள் காற்றில் பஞ்சுத்துகள்கள் என சுழன்று கொந்தளித்தன. காற்று சென்றபின் மெல்ல அவை படிவது போல அவை அமைதி கொள்ள நெடுநேரமாகியது. கர்ணன் கைடபரின் சொற்கள் ஒலித்து முடிவதுவரை தன் உள்ளம் அவற்றை வெறுமனே நோக்கி மலைத்து அசைவற்றிருந்ததை உணர்ந்தான். வாழ்த்தொலிகள் எழுந்து கொந்தளித்துக் கொண்டிருந்த தன் அவையை விழிகளால் சுற்றிச் சுற்றி நோக்கியபோது ஓர் அதிர்வென அச்செய்தி அவன் உள்ளத்தை அடைந்தது. திரும்பி சிவதரை நோக்கினான். அவரது விழிகள் அவன் விழிகளை சந்தித்தன. சிவதரின் தோளில் இருந்த நீண்ட வடுவை நோக்கிவிட்டு கர்ணன் அவை நோக்கி திரும்பிக் கொண்டான். சிவதர் அமைச்சரை நோக்கி விழிகளால் ஏதோ சொன்னார். ஹரிதர் தலையசைத்தார். அமைச்சர் முன்னால் வந்து இரு கைகளையும் விரித்து அவையை அமைதி கொள்ளச் செய்தார். உரத்த குரலில் இந்த அவை நுண்வடிவில் அங்க நாட்டின் நீத்தாரும் மண்வடிவில் மூத்தாரும் அமர்ந்திருக்கும் பெருமை கொண்டது. இச்செய்தி கேட்டு அவர்கள் அனைவரும் கொள்ளும் உவகையை இங்குள்ள சுவர்களை அதிர வைக்கும் இவ்வாழ்த்துலிகள் காட்டுகின்றன. அஸ்தினபுரியால் நாம் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பல்லாண்டுகளுக்கு முன்பு இளவரசியின் கைப்பற்றி மண நிகழ்வை நிகழ்த்தியவர் நம் அரசர். நீநாள் காத்திருப்புக்குப் பின் அவள் நெடுந்தவம் மைந்தனாகியிருக்கிறது. அவரை மடிநிறைக்கும் நல்லோள் பெற்றமைக்காக அங்க நாட்டரசர் கொள்ளும் பெருமிதத்தையும் உவகையையும் பதிவு செய்கிறேன் என்றார். கர்ணன் அதற்குள் தன்னை திரட்டிக் கொண்டு எழுந்து இரு கைகளையும் கூப்பி இந்நாள் சிறக்கட்டும். இச்செய்தி இந்நகரை வந்தடைந்த இத்தருணத்தை சிறப்பிக்கும் பொருட்டு நகரின் தென்மேற்கு மூலையில் கொற்றவை அன்னைக்கு ஓர் ஆலயம் அமைக்கப்படும். அது அஸ்தினபுரியின் செல்வமகள் இளவரசியின் பெயரால் துச்சலேஸ்வரம் என்று அழைக்கப்படும்.
என் தங்கையின் அழகு முகத்தின் தோற்றமே அங்கு கோயில் கொண்டருளும் அன்னையின் முகமாக அமையட்டும். வலமேற் கையில் வஜ்ராயுதமும் இடமேல் கையில் அமுதகலசமும் இருகீழ்க்கைகளில் அருளும் அடைக்கலமுமாக அன்னை அங்கு கோயில் கொள்வாள். இனி இந்நகருள்ள நாள் வரைக்கும் பொழுது எழுந்து அணைவது வரை 5 முறை துச்சளையின் பெயர் அவ்வாலய மணி முழக்கமாக இந்நகர் தழுவி இழக்கடவதாக என்றான். கைடபர் மலர்ந்த முகத்துடன் தலைக்கு மேல் கைகூப்பினார். அவை வாழ்த்தொலி எழுப்பி அலையடித்தது. கர்ணன் மீண்டும் தன் அரியணையில் அமர்ந்ததும் அமைச்சர் நிமித்திகனை நோக்கி கை காட்டினார். அவன் அறிவிப்பு மேடையில் ஏறி தன் அறிவிப்புக் கொம்பொலியை முழக்கியதும் அவையினர் வாழ்த்தொலியை நிறுத்திவிட்டு தங்கள் பீடங்களில் அமர்ந்தனர். நிமித்திகன் அவையில் சுஜாதர் தன் செய்தியை அறிவிக்கும்படி அங்க நாட்டரசரின் குரலாக நின்று இறைஞ்சுகிறேன் என்றான். சுஜாதன் புன்னகையுடன் கர்ணனையும் அவையையும் நோக்கி கைகூப்பி, என் 2ஆம் தமையன் இளவரசர் துச்சாதனர் தொடங்கி நான் வரை வந்த 90 சார்பில் அங்க நாட்டரசரை அடிபணிந்து பாதப்புழுதியை சென்னி சூடுகிறேன். எங்கள் அரியணை அமர்ந்தருளிய அரசர் துரியோதனர் ஒரு செய்தியை அங்க நாட்டு அரசர் வசுஷேனருக்கு அனுப்பியிருக்கிறார். அதை அரசரிடமே சொல்ல வேண்டுமென்று எனக்கு ஆணை. ஆனால் இப்போது அங்கரே ஆணையிட்டபடியால் இவ்வவையில் அதை உரைக்க விழைகிறேன் என்றான். சுஜாதனின் நிமிர்வைக் கண்டு மகிழ்ந்து சிரித்தபடி சொல் என்று கர்ணன் கை காட்டினான். சுஜாதன் தலைவணங்கி குரலை மேலும் உயர்த்தி, வசுஷேனர் அனைத்து பொறுப்புகளையும் அமைச்சரிடம் அளித்துவிட்டு உடனே கிளம்பி அஸ்தினபுரிக்கு வரவேண்டும் என்று என் தமையன் ஆணையிட்டிருக்கிறார். ஏனெனில் யவன மது அங்க நாட்டரசர் துணையின்றி சுவை கொண்டதாக இல்லை என்று அவர் கருதுகிறார் என்றான். அவையின் முன்வரிசையினர் சிரிக்கத் தொடங்கினர். என்ன சொல்லப்பட்டது? சொன்னது என்ன என்று பின் வரிசையினர் கேட்டு அறிந்தனர். அவை மெல்ல அச்சொற்களின் அனைத்து உணர்வுகளையும் புரிந்து கொண்டு சிரிக்கத் தொடங்க அவை முழுக்க பற்களாக விரிந்ததை கர்ணன் கண்டான். சிவதர் அவனிடம் குனிந்து, அலைநுரைகளைப் போல் பற்கள் என்றார். கர்ணன் ஆம் என தலையசைத்தபடி எழுந்து சிரித்தபடி, அஸ்தினபுரியின் அரசரின் ஆணை என் சென்னி மேற்கொள்ளப்பட்டது. அவருடைய யவன மது இனிதாகட்டும் என்றான். முன்னிரையில் அமர்ந்திருந்த க்ஷத்திரிய குலத்தலைவராகிய சித்ரசேனர், அரசே, தாங்கள் அஸ்தினபுரியில் இருக்கையிலேயே மகிழ்வுடன் இருப்பதாக இங்குள்ளோர் எண்ணுகிறார்கள். இந்த அரியணை தங்களை அமைதியிழக்கச் செய்கிறது. அதை அங்குள்ள அரசரும் அறிந்திருக்கிறார் என்றார். அவர் சொற்களுக்குள் ஏதேனும் குறைபொருள் உள்ளதா என்று கர்ணன் ஒரு கணம் எண்ணினாலும் முகத்தில் விரிந்த புன்னகையை மாற்றாமல், ஆம், இப்புவியில் நான் எங்கேனும் முற்றுவகை கொண்டு அமர்ந்திருப்பேன் எனில் அது என் தோழனின் அரியணைக்கு வலப்பக்கத்தில்தான் என்றான். அமைச்சர், இரு செய்திகளும் இனியவை. அங்கத்திற்கு அஸ்தினபுரி எத்தனை அணுக்கமானது என்பது முதற் செய்தி. அங்க நாட்டரசருக்கு அஸ்தினபுரியின் அரசர் எத்தனை அணுக்கமானவர் என்பது அடுத்த செய்தி. இரு செய்திகளும் இந்நகரில் இன்று முதல் நீளும் 3 நாள் களியாட்டை தொடங்கி வைக்கட்டும் என்றார். ஆம், அவ்வாறே ஆகுக என்று அவை வாழ்த்தொலி எழுப்பியது. கைடபரும் சுஜாதனும் சென்று தங்கள் பீடங்களில் அமர்ந்தனர். அவையின் தூண்களை ஒட்டி நின்றிருந்த அவை பணியாளர்கள் தாளங்களில் இன்கடுநீரும் சுக்குமிளகுதிப்பிலிக் கலவையும் எண்வகை நறுமணப் பொருட்களும் தாம்பூலச் சுருள்களுமாக பரவினர். அவை மெல்ல இயல்பு நிலைக்கு வந்தது. ஒவ்வொருவர் உடலிலும் உவகை அசைந்தது. ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளும் குரல்கள் கலந்தெழுந்த முழக்கத்தால் நிறைந்திருந்தது காற்று. ஹரிதர் கர்ணன் அருகே வந்து சற்றே குனிந்து, சற்று குன்றியிருந்த சிந்து நாட்டரசரின் உறவு இதன் வழியாக வலுவடைவது அஸ்தினபுரிக்கு நலம் பயப்பதே என்றார். கர்ணன் ஆம் என்று தலையசைத்தான். சேடி நீட்டிய தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டு ஹரிதர், சிந்து நாடு காந்தாரத்தை ஒட்டியுள்ளது. இந்திரபிரஸ்தத்தின் உறவு நாடுகளான சிபி நாட்டுக்கும் மதுரத்திற்கும் அருகே அஸ்தினபுரிக்கொரு வலுவான துணை நாடு தேவை. ஜெயத்ரதர் நாளும் என படைத்திறன் கொண்டு பொழுதும் என கருவூலம் பெருத்து பேரிரு கொண்டு வரும் அரசர் என்றார். உண்மையில் இச்சில மாதங்களாகவே ஜெயத்ரதரை எவர் துணைவராக்கப் போகிறார்கள் என்பதே பேசுபொருளாக இருந்தது. கர்ணன் தலை அசைத்தான். வெற்றிலைச் சுருளை கையில் எடுத்து வாயிலிடாமல் வைத்தபடி, சிவதரின் தோளில் உள்ள அந்த நீள்வடுவை பார்த்தீர்களா என்றான்.
ஆம், அதை நான் அறிவேன். கலிங்க இளவரசியை கவர்ந்த அன்று சிவதர் புரவி இல்லாமல் கலிங்க படைகளிடம் சிக்கிக் கொண்டார். அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு செல்லுகையில் எதிரே வந்த ஜெயத்ரதர் அடங்காச்சினம் கொண்டு அவரை வாளால் வெட்டினார் என்றார். போரில் அல்ல என்றான் கர்ணன். கைவிலங்கிட்டு புரவியில் கட்டி இழுத்துச் செல்லும்போது வெட்டியவன் அவன். எந்த நெறிகளுக்கும் ஆட்பட்டவன் அல்ல, சினம் அவனை கீழ்மையின் எல்லைக்கே இட்டுச் செல்கிறது. ஹரிதர் ஆம். அவரைப் பற்றி எப்போதும் அப்படித்தான் பேசப்படுகிறது என்றார். கர்ணன் பிடியான என உளம் விரிந்த என் தங்கைக்கு அத்தகைய ஒருவன் கணவனாக அமைந்ததைப் பற்றி எண்ணும் போதெல்லாம் சினம் எழுந்து உடலை பதற வைக்கிறது என்றான். அன்று அவன் கலிங்க மகளை மணம் கொள்ள வந்ததை எண்ணி துரியோதனர் கொண்ட உட்சினத்தை நான் நன்கறிவேன். துச்சடையின் வயிறு திறக்காமையால் சிந்து நாட்டரசர் பிறிதொரு அரசியை மணம் கொண்டு பட்டம் சூட்ட விழைவதாக சொல்லப்பட்டது. சேதி நாட்டுக்கும் வங்க நாட்டுக்கும் கோசலத்திற்கும் மணம் கோரி தூதனுப்பியிருந்தார். அவர்கள் அஸ்தனபுரியை அஞ்சி அதை தவிர்த்தனர். விதுரர் மறைமுக எச்சரிக்கையுடன் மருத்துவர் குழு ஒன்றை அனுப்பிய பின் அத்தேடலை நிறுத்திக் கொண்டான். ஆனால் தொல்லெறிகளின்படி ஏற்பு மடத்திற்குச் சென்று பெண் கொள்ள ஷத்திரியர் அனைவருக்கும் உரிமையுள்ளது. ஆகவேதான் கலிங்கத்திற்குச் சென்றான். உடன் மகதத்தின் பின்துணையும் இருந்தது. கலிங்கமும் மகதமும் தன்னை ஆதரித்தால் அஸ்தினபுரி அஞ்சுமென கணக்கிட்டான் என்று கர்ணன் சொன்னான். அன்று அவனை அவை நடுவே சிறுமை செய்தது திட்டமிட்டேதான். அதன்பின் எந்த அவையிலும் ஒரு வீரன் என்று சென்று நிற்க அவன் கூச வேண்டுமென எண்ணினேன். அதுவே நிகழ்ந்தது. ஓராண்டு காலம் அவன் தன் நாடு விட்டு நீங்கவில்லை. அது நன்று என்றார் ஹரிதர். துரியோதனர் பொருட்டு நான் அதைச் செய்தேன். விதுரர் என் செயலை பொறுத்தருளக் கோரி ஒரு முறைமைச் செய்தியை சிந்து நாட்டு அவைக்கு அனுப்பி அப்பூசலை அன்று முடித்து வைத்தார். ஆனால் ஜெயத்ரதனின் நெஞ்சு எரியுமிக்குவையாக என்னை எண்ணி நேரிக்கொண்டிருக்கும் என நான் அறிவேன் என்றான் கர்ணன். தருணம் நோக்கியிருப்பான். ஒரு சொல்லையும் வீண் செய்ய மாட்டான். சிவதர் ஆம். முதல் சில கணங்களுக்குப் பிறகு நானும் அதையே எண்ணினேன் என்றார். ஆனால் ஜெயத்ரதருக்கும் வேறு வழியில்லை. அவர் அஸ்தனபுரியைச் சார்ந்தே நின்றாக வேண்டும். அவருக்கும் மகதத்திற்குமிடையே இருந்த மெல்லிய உறவும் இன்று முற்றாக முறிந்துள்ளது. வில்லேந்திய கர்ணர் துணையுள்ள துரியோதனரை வெல்ல இயலாதென்று அறிந்த ஜராசந்தர் கலிங்கத்தின் ஏற்பு மணப்பந்தலில் அமைதி காத்தார். அவை நடுவே தான் கைவிடப்பட்டதாக உணர்ந்த ஜெயத்ரதர் மகதரை நோக்கி கை நீட்டி அசுரக்குருதி அவை நட்பறியாதது என்று காட்டிவிட்டீர் மகதரே என்று கூவி சிறுமை செய்தார். ஜராசந்தர் புயம் தூக்கி போருக்கெழ உபகலிங்கர் கைகூப்பி இருவரையும் அமைதிப்படுத்தினார். இழிவு செய்யப்பட்டதாக உணர்ந்த ஜெயத்ரதர் வாளையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு நகர்விட்டு நீங்கும்போதுதான் சிறைப்பட்ட என்னைக் கண்டார். மறுகணம் எதையும் எண்ணாமல் என்னை நோக்கி வந்து வாளால் என்னை வெட்டினார் என்றார் சிவதர். அன்று கலிங்கப் படைத்தலைவன் என்னை பின்னால் இழுத்து காக்கவில்லை என்றால் உயிர் துறந்திருப்பேன். கர்ணன் ஹரிதரிடம் 3 மாதங்கள் சிவதர் கலிங்கத்தில் நோய்படுக்கையில் இருந்தார். இவருக்கு ஈட்டுச் செல்வமாக 10,000 பொன் நாணயங்களை அளித்து மீட்டுக் கொண்டு வந்தோம் என்றான். இனி அதைப் பேசி எப்பயனும் இல்லை. மங்களம்.